இப்போ வந்து இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணிட்டு, அதே சமயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் அமௌண்ட் ஒதுக்கி, இந்த சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணி எப்படி சார் எல்லாத்தையும் ஒரே இதுவா கொண்டு வரது? குழந்தை ஆசைப்பட்டான்னு வாங்கி தருவோம். இல்லன்னா, நம்ம ஆசைப்பட்டோம்னு அவசரப்பட்டு சில விஷயங்கள் வந்து இஎம்ஐல வாங்குறோம். அந்த இஎம்ஐல வாங்குற விஷயம் வந்து உண்மையிலேயே தேவையானா, வாங்குன பிறகு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்லயோ, இல்ல கடன் வாங்குனவங்களுக்கு ம். குடுக்கும்போது தான், "இது பொறுமையா பண்ணியிருக்கலாமே! இத ஏன் அவசரப்பட்டோன்ற" தாட்டே எல்லாருக்குமே வருது. இது இல்லாதவங்க ரொம்ப கம்மி. அப்போ பணம் நெறைய இருக்கு. அப்ப யோசிக்க மாட்டாங்க. அப்ப நம்மளோட இன்கம் என்ன? ஃபேமிலி இன்கம் என்ன? ஃபேமிலி இன்கம்ல இப்போ வாங்குற பொருள் தேவையா? இல்லையா? அப்போ இப்போ ஃபேமிலி இன்கம் இன்கம் அடுத்து எக்ஸ்பென்சஸ் என்ன? ஒரு மாசத்துக்கு வந்து ரூ. 30,000 ஆகுதா எல்லாம் சேர்த்து அப்டின்னா, ஒரு 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸ சேர்த்து வைக்க முடியுதான்னு பார்க்கணும். அதான் ரூ. 2,00,000 இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒரு புது மொபைலோ, இல்ல ஏதோ டிராவல் பண்றோம், இல்ல ஏதாவது தேவையானது வாங்கிக்கிறோம் அப்டின்னா, அந்த 2,00,000 குறையாம இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் மொபைல் வீட்ல ம். வைஃப் கேட்குறாங்க, இல்ல நீங்க ஏதாவது பைக் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணுத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் குறையாம உங்களால மெயின்டெயின் பண்ண முடியுதுன்னா, அந்த 2,00,000 தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறமா அ இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மென்ட். இந்த ஃபர்ஸ்ட் 2 இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நான் இல்லாட்டி என் ஃபேமிலி இருக்கும். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா என் ஃபேமிலி எனக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட். கையில காசு போட தேவையில்ல.